நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம மதிஸ் விலாக்ஸில் பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னாக்க, பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடிய உருளி அலங்காரம் வேப்பிலையை பயன்படுத்தி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வழக்கம் போல் உருளி நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. சென்டரில் ஒரு டீ டம்ளர் இருக்கு இல்லையா, நம்ம வீடுகளில் ஒரு சின்ன சைஸில் அந்த மாதிரி ஒரு டம்ளர் இந்த சைஸில் எடுத்துக்கோங்க. அது ஃபுல்லாக தண்ணி இருக்கட்டும். தண்ணி வச்சுட்டு சென்டரில் வச்சுருங்க. இது எதுக்குன்னாக்கா, நம்ம வைக்கக்கூடிய வேப்பிலை கொத்து அங்கிட்ட இங்கிட்ட அசைஞ்சு விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த கிளாஸில் தண்ணி வைக்கிறோம். இன்றைக்கி நான் ஒரு டார்க் கலர் ரோஸ் கிடச்சிது எனக்கு. அந்த ரோஜா இதழ்களை உதிர்த்து இது மாதிரி மேலால் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்துட்டு மஞ்சள் கலர் சாமந்தி பூ பயன்படுத்திக்கலாம், அதுவும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்தது இந்த வேப்பிலை கொத்து இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு 5-6 இலை, நுனியில் மட்டும் ஒரு 5-6 இலை இருக்கிற மாதிரி ஒரு 5-6 கொத்து போதும், ரொம்ப அதிகம் வேண்டாம். ஒரு 5-6 கொத்து வேப்பிலையை 5-6 இலை இருக்கிற மாதிரி கட் பண்ணி இது மாதிரி ஒரு நூல் போட்டு கட்டி ரெடி பண்ணிக்கோங்க. அதை வந்துட்டு நம்ம சென்டரில் கிளாஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் அழகாக இந்த மாதிரி கொஞ்சம் அமுத்தின மாதிரி வச்சிடலாம். இப்போது அம்மனுக்கு உகந்த வேப்பிலையை பயன்படுத்தி சிம்பிளாக நம்ம உருளி அலங்காரம் செஞ்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினாக்க லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இது போல் நிறைய வீடியோக்கள் நான் அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.